WWE வந்துட்டு அவங்களோட ஷோ வந்து ஸ்கிரிப்ட்னு சொல்ல போகிறாங்க. அதாவது ஆஃபீஸியாகவே நியூஸ் வந்துருக்கு. என்ன நியூஸ்னாக்கா, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து WWE அண்ட் ஓகே இந்த சீரீஸ் என்ன சொல்ல போகிறாங்கனாக்கா, எத்தனை எபிசோட் தெரியல, ஆனால் என்ன சீரீஸ் என்ன சொல்ல போகிறாங்கனாக்கா, WWE வந்து சில விஷயம் வந்துட்டு ஸ்கிரிப்ட்னு அவங்களே வந்து அந்த சீரீஸை சொல்லப்படுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, WWE வந்து ஸ்கிரிப்டா பெரிய மாதிரி பண்ணாதீங்க, ஓகேவா? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், WWE பார்க்க எல்லா ஃபேன்ஸுக்கும் தெரியும் WWE ஸ்கிரிப்டட் ஷோ தான், ஓகேவா? உதாரணத்துக்கு நம்ம ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறோம் வச்சுக்கோங்க, சூப்பர் நேச்சுரலோ, ஸ்குவாட் கேமோ, த பாய்ஸோ, அதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு ஷோ மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும், கன்வே ஆகும். அதேமாரி தான் WWE, ஓகேவா? WWE வந்து ஒரு ஷோ, ஓகேவா? அது எபிசோடாக ஓட்டே இருக்கும். நான் வந்து 2005 தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சேன், சின்ன வயசில். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கேன். முதல்ல பார்க்குறப்ப வந்துட்டு வாவ் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரிப்டட்னு எனக்கு தெரியும், ஓகேவா? ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும், சொல்லப்போனால் எல்லா ஃபேன்ஸுக்கும் தெரியும் இது ஸ்கிரிப்ட் ஷோன்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஓகேவா? அண்டர்டேக்கர் ஸ்டைலேருந்து இப்போ நடக்கிற ஷீல்டோட மேட்சாக இருந்தாலும் சரி, ரோமன் ரெய்ன்ஸோட ட்ரைபிள் சீஃபோட ஸ்டோரியாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் தான், ஓகேவா? ஒருத்தன் ரசிகங்க வந்து பெரியவராக நிற்கணுன்னாக்கா அந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. எல்லாமே ரசிகங்க ஃபேக்னு சொல்ல முடியாது, சண்டைலாம் உண்மை தான், ஓகேவா? பட் அவங்க சொல்கிற ஸ்டாரிலாம் வந்துட்டு ஸ்கிரிப்டட். சண்டையிலையும் வந்துட்டு ஸ்கிரிப்டட் இருக்குது, அது சொல்ல முடியாது, ஓகேவா? சண்டையில் வந்து இவன் தான் தெளிக்கணும், இவன் தான் தோக்கணும் முடிவு பண்ணுறதும் ஜஸ்ட் ஷோ அப்படி நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? அதைத்தான் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகிற WWE அண்ட் அதில் சொல்லப்படுது. ஸோ வந்தால் பார்ப்போமே, அதில் என்ன மாதிரி காட்டுறான்னு பார்ப்போம்.